Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த நியூ மாடல் கூடையோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம இந்த அளவுக்கு போட்டு நிறுத்தி இருந்தோம். இப்போ அடுத்ததா ஒரு லைன் வந்து போட போறோம். இந்த ஒரு லைன் போட்டுட்டு அடுத்து ஒயர் ஜாயின் பண்ணனும். இப்போ எல்லா ஒயரும் கிராஸா இருக்கும். இப்போ கிராஸா இருக்கிற ஒயர்ல நாட் போட்டு வரலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒரு கிராஸ் ஒயர்ல நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயர்ல நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயர்ல நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவா கிராஸா இருக்க ஒயர்ல நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் போட்டுருங்க. போட்டு முடிச்சிட்டு பாருங்க. இப்போ நான் ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒயிட் கலர் நாட் வந்து ஜாயின் பண்ண போறோம். இப்போ அதுக்காக நான் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை நம்ம இங்க ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரோட வச்சு அளந்துக்கலாம். பாருங்க, அந்த ஒயிட் கலர் ஒயரோட வச்சு நான் அளந்துக்கிறேன். இப்போ அந்த ஒயரை விட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஒயரை உள்பக்கம் சொருக போகிறோம். அதனால அந்த ஒயிட் ஒயரை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கூடையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஒயிட் கலர் நாட் வந்து இருக்கும். இப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 8 நாட் வந்து ஜாயின் பண்ணணும். அதனால இந்த ஒயரை அளவாக வச்சு நம்ம மொத்தம் 16 ஒயர் வந்து கட் பண்ணணும். இப்போ இதே மாதிரியே மொத்தம் 16 ஒயர் வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, நான் மொத்தம் 16 ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 ஒயரையும் உள்ள சொருக கொஞ்சமாக விட்டுட்டு நாட் போடணும். பாருங்க, இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நான் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஒயர் விடுங்க போதும். எந்த ஒயரை தான் நம்ம உள்பக்கம் சொருக போகிறோம். அது சொருகிற அளவுக்கு ஒயர் இருந்தால் போதும். இந்த மாதிரி விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து 2வது நாட் போடலாம். இப்போ அடுத்து 2 ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த ஒயரையும் அதே மாதிரியே உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடித்து நாட் போட்டுக்குங்க. இப்போ 2வது நாட்டும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுருங்க. பாருங்க, இப்போ எல்லா ஒயரையும் நாட் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் நம்மளுக்கு 8 நாட் வந்திருக்கு. இப்போ இந்த நாட்டெல்லாம் நம்ம கூடையில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு நாட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நாட்டை நம்ம கூடையில் ஒயிட் கலர் நாட் இருக்குது பாருங்க, அந்த நாட்டுக்கு மேலே இந்த நாட்டை வந்து வைக்க போகிறோம். உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயரை உள்பக்கமாக இப்படி விட்டு நம்ம அந்த ஒயிட் நாட்டுக்கு நேராக வர மாதிரி வச்சுருங்க. இப்போ இது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ளூ கலர் ஒயர் வந்து இந்த மாதிரி அந்த ஒயிட் ஒயரோட வந்து கிராஸாக வரும். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் வந்து நம்மளுக்கு கிராஸாக இருக்குது. இப்போ கிராஸாக வர அந்த ப்ளூ கலர் ஒயரை அந்த ஒயிட் கலர் ஒயரோட வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த ஒயிட் நாட்டை ஜாயின் பண்ணி நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம உள்பக்கம் சொருகிறதுக்காக அந்த சின்ன ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து 2வது நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2வது நாட்டை அடுத்து இருக்கிற
இந்த ஒயிட் நாட்டுக்கு மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த ஒயிட் நாட்டுக்கு மேலேயே நம்மளுக்கு 2 ப்ளூ கலர் ஒயர் கிராஸாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரோட தான் இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அது கூட கிராஸாக வர அந்த ப்ளூ ஒயரோட வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிராஸாக வர ப்ளூ ஒயரோட இந்த ஒயிட் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ரைட் சைடில் வர கிராஸ் ஒயரோட இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ 2வது நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 3வது நாட் ஜாயின் பண்ணலாம். இப்போ 3வது நாட் எடுத்துக்கிறேன். எடுத்து அடுத்து இருக்கிற இந்த ஒயிட் கலர் நாட்டுக்கு மேலே இந்த நாட்டை வந்து வச்சுக்கலாம். இது வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒயரோட நம்மளுக்கு 2 பக்கமும் ப்ளூ கலர் ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த ப்ளூ ஒயரோட இந்த ஒயிட் ஒயரை வச்சு நாட் போட்டுக்குங்க. பாருங்க, இப்போ 3 நாட் வந்து மொத்தம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து 4வது நாட் ஜாயின் பண்ணலாம். இப்போ 4வது நாட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நாட்டை அடுத்து இருக்கிற ஒயிட் கலர் நாட்டோட நம்ம மேலே சேர்த்து வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் நாட்டுக்கு மேலே இந்த நாட் வர மாதிரி வைங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் இருந்தும் நம்மளுக்கு ப்ளூ கலர் ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த ப்ளூ ஒயரோட இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 4வது நாட்டும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 4 நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். மீதி இன்னும் 4 நாட் இருக்குது. அந்த 4 நாட்டையும் மீதி இருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் 8 நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம கிராஸாக வர ஒயரில் நாட் போட்டு வரணும். பாருங்கள், எல்லா ஒயருமே நம்மளுக்கு கிராஸாக தான் வரும். நம்ம அந்த ஜாயின் பண்ண அந்த ஒயிட் கலர் ஒயரும் நம்மளுக்கு கிராஸில் தான் இருக்கும். பாருங்கள், இந்த ஒயிட் கலர் ஒயரும் கிராஸில் வருது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ஒயரில் நாட் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக நாட் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்க ஒயிட் கலர் ஒயரோட நம்மளுக்கு ஒரு ப்ளூ ஒயர் கிராஸாக வரும். அதுலேயும் நாட் போட்டுக்கலாம். நம்ம ஜாயின் பண்ண ஒயருமே இங்கே வந்து கிராஸாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே கண்டினியூவாக அந்த கிராஸாக இருக்க ஒயரில் நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. இந்த டைமண்ட் டிசைன் ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு போட்டுருங்க. இந்த டைமண்ட் டிசைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போது இந்த டைமண்ட் டிசைன் ஃபுல்லாக வந்து முடிகிற அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு 4 ஒயிட் கலர் நாட் வந்து சேர்ந்து வர மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லைன் வந்து நம்ம போடணும். இந்த ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம நாட்டை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம கிராஸாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டு வரலாம். இப்போ
இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக கிராஸ் ஒயரில் நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம டைமண்ட் டிசைன் போட்டு முடிச்சுட்டு ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒயரை வந்து ஜாயின் பண்ணணும். இது ஜாயின் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை இந்த ஒயிட் கலர் ஒயரோட வச்சு அளந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு அளந்து கட் பண்ணணும். ஏன்னா அந்த ஒயரை நம்ம உள்பக்கம் சொருக போகிறோம். அதனால் அந்த ஒயரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அளவுலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 16 ஒயர் கட் பண்ணணும். பாருங்கள், 16 ஒயர் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒயரை நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி தான் மேல் பக்கம் வந்து இந்த அளவுக்கு, அதாவது சொருகிற அளவுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு நாட் போடணும். இப்போ ஒரு நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். பாருங்க, இந்த ஒயர் வந்து நம்மளுக்கு கூடையோடைய உள்பக்கம் சொருகிறதுக்காக தேவைப்படும். இப்போ அடுத்த 2 ஒயர் எடுத்து அதே மாதிரியே நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயரையும் நாட் போட்டு முடிச்சாச்சு. மொத்தம் 8 நாட் இருக்கும். இப்போ இந்த நாட்டை நம்ம கூடையோட ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சின்ன ஒயர் உள்பக்கமாக போகிற மாதிரி நம்ம இந்த நாட்டை வந்து ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இங்கே நம்மளுக்கு ஒயிட் கலர் நாட் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் நாட்டுக்கு மேலே இந்த நாட்டை வந்து நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்மளுக்கு 2 ப்ளூ கலர் ஒயர் கிராஸாக இருக்கு இல்லையா, அந்த கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் இந்த 2 ஒயிட் கலர் ஒயரோட வச்சு நாட் போட போகிறோம். பாருங்கள், அந்த ஒயிட் கலருக்கு நேராக நம்ம இந்த ஒயிட் கலர் நாட்டை வச்சுருக்கோம். இப்போ அது கூட கிராஸாக வர இந்த ப்ளூ ஒயரை வச்சு நம்ம நாட் போடலாம். ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர அந்த கிராஸ் ஒயரோட இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் கிராஸாக வர அந்த ப்ளூ ஒயரோட இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு நாட் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விடலாம். பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்து அதுக்கு கீழே இருக்க ஒயிட் கலர் நாட்டில் சொருகி அடுத்த நாட்டில் நான் சொருகிட்டு வரேன். இப்போ அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயரையும் அதுக்கு கீழே இருக்க ஒயிட் கலர் நாட்டில் சொருகி அதுக்கு நேராக வர நாட்டில் கண்டினியூவாக சொருகிட்டு வரலாம். இப்போ இது மாதிரி தான் நம்ம உள்ளே இருக்க ஒயரை சொருகணும். இப்போ ஒரு நாட் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 2வது நாட் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம செகண்ட் நாட்டை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 2வது நாட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நாட்டையும் அதே மாதிரியே நம்ம இந்த ஒயிட் கலர் நாட்டுக்கு மேலே தான் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஒயிட் நாட்டுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் நாட்டை வைக்கலாம். இது வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ கலர் ஒயர் வந்து கிராஸாக வரும். 2 பக்கத்துலேயும் நம்மளுக்கு ப்ளூ கலர் ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த ப்ளூ ஒயரை இந்த ஒயிட் கலர் ஒயரோட வச்சு நாட் போடலாம். ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ரைட் சைடில் வர கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ ரெண்டாவது நாட் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிட்டு அந்த உள்ளே அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற 6 நாட்டையும் 6 இடத்துல ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் 8 நாட்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டு வரணும். இப்போ நம்ம நாட் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் டிசைன் வந்து ஃபுல்லாக வர மாதிரி போடணும். இப்போ கிராஸாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டு வரலாம். பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ண அந்த ஒயிட் கலர் ஒயரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராஸாக தான் வரும். இந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஒயரில் நாட் போட்டிங்கன்னா அடுத்து ரெண்டாவதாக நம்ம இப்போ ஜாயின் பண்ண அந்த ஒயிட் கலர் ஒயரும் கிராஸில் வந்துடும். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம கண்டினியூவாக நாட் போட்டு வந்துடலாம். வாங்க, இப்போ அப்படியே கண்டினியூவாக கிராஸாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டு வாங்க. இப்போ இதே மாதிரி கிராஸாக இருக்க ஒயரில் நாட் போட்டு வாங்க. இந்த டைமண்ட் டிசைன் ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த டைமண்ட் டிசைன் ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். மேலே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 நாட் ஒயிட் கலர் நாட் வர மாதிரி நம்ம இந்த இடத்துல போட்டிருப்போம். இப்போ அடுத்ததாக மீண்டும் ஒரு லைன் வந்து நாட் போட்டுருங்க. போட்டுட்டு மீண்டும் அடுத்து ஒயர் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த ஒரு லைன் வந்து கிராஸாக இருக்க ஒயரில் நாட் போட்டே வரலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போது நம்ம டைமண்ட் டிசைன் போட்டுட்டு மேலே ஒரு லைன் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒயிட் கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். இப்போ அதுக்காக ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து இதிலேருந்து ஏதாவது ஒரு ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து அந்த ஒயரோடு வச்சு அதை விட உள்ள சொருக கூடுதலாக கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்துக்குங்க. அந்த ஒயரை விட அந்த ஒயர் கூட வச்சு உள்ளே சொருகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம 16 ஒயர் கட் பண்ணணும். இப்போ இந்த 16 ஒயரையும் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி தான் உள்ளே சொருக கொஞ்சமாக ஒயரை விட்டுட்டு நாட் போடணும். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் நாட் போட்டுருங்க. நாட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் வந்து 8 நாட் வரும். இப்போ ரெண்டாவது நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நாட் போட்டு முடிச்சுட்டேன். மொத்தம் நம்மளுக்கு 8 நாட் வந்திருக்கு. இப்போ இந்த 8 நாட்டையும் நம்ம 8 இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நாட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்மளுக்கு இங்கே ஒயிட் கலர் நாட் வருது இல்லையா, அதில் அந்த ஒயிட் கலர் நாட்டுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம இந்த நாட்டை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே நம்மளுக்கு கிராஸாக ப்ளூ கலர் ஒயர் வருது இல்லையா, அந்த ஒயரோட இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நம்ம நாட் போடலாம். பாருங்கள், அந்த ஒயிட் நாட்டுக்கு மேலே இந்த நாட்டை நான் வச்சுக்கிறேன். இது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் ஒயர் 2 பக்கமும் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 ஒயரோட இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டோம்.
இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா நாட்டையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மீதி இன்னும் 7 நாட் இருக்கு இல்லையா, இந்த 7 நாட்டையும் 7 இடத்துல இதே மாதிரியே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் 8 நாட்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உள்பக்கம் சொருகி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயர் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ இந்த ஒயரை வச்சு நம்ம அந்த டைமண்ட் டிசைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து போட்டுருங்க. நம்ம மொத்தம் 3 இடத்துல ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததாக இது மீதி வர ஒயர் எல்லாத்தையுமே வந்து நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ கிராஸாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. நான் போடும்போது உள்ளே இருக்க அந்த ப்ளூ கலர் டைமண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் மேலே அந்த ஒயிட் கலர் வந்து ஃபுல்லாக போட்டு முடிக்க முடியல. ஏன்னா ஒயர் வந்து சின்னதாக ஆயிடுச்சு. அதனால் இதோட வந்து நான் நிறுத்திட்டேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். பாருங்க, இப்போ நான் ஃபஸ்ட்டு நாட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நாட்டுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ஒயரை நீங்கள் மடிச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த நாட்டுக்கு நேராக போகும். பாருங்கள், அந்த நாட்டில் போகுது. ஸோ அந்த நீட்டில் தான் நம்ம அந்த ஒயரை சொருகணும். இப்போ அடுத்ததாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஒயரை மடிச்சிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் போகும். அந்த நாட்டுக்கு நேராக வந்து இந்த ஒயரை சொருகி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக 2 சைட்லேயும் வந்து நம்ம உள்பக்கம் மடித்து விட போகிறோம். இப்போ அது எப்படி மடித்து விடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சைடில் நம்ம உள்பக்கமாக மடித்து விடலாம். இப்போ அடுத்து இந்த பக்கமும் உள் சைடில் இந்த மாதிரி மடித்து விடுங்க. இந்த மாதிரி மடித்து விடும்போது கூட வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ மாடல் கூட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.